மிடில் கிளாஸ் படம் பார்த்துட்டு வரேன் கமலா தேட்டரில். ஃபஸ்ட்டு நான் கமலா தேட்டரை பற்றி சொல்லிடுறேன். கமலா தேட்டருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வர்றேன். என் லைஃப்லேயே இதுதான் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன். ஓகே. ரெண்டாவது இது ரொம்ப எக்கனாமிக்காக இருக்குது இந்த டிக்கெட்டும் அண்ட் உள்ள பாப்கார்ன் எல்லாமே. இனிமேல் ஐ ட்ரை டு கம் படம் பார்க்கணுன்னு நினச்சா கமலா தேட்டருக்கு வரேன். அது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அடிதடி குத்து கொலை ரத்தம் ரெவெஞ்சு அப்புறம் வந்து நிறைய என்னது ஏஐயில் பண்ணுறதெல்லாம் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க படம். ஃபஸ்ட்டு கதை நல்லா இருக்குது, நேரேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்காரு. முனிஸ்கான் அண்ட் விஜயலக்ஷ்மி ரொம்ப அல்டிமேட். ரொம்ப பிடிச்சிருக்கு விஜயலக்ஷ்மியோட டைலாக் டெலிவரிஸ் எல்லாமே. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்த்து வரல மிடில் கிளாஸ் இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றது. படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த எதிர்பார்த்து அடுத்தது என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக படம் நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து வந்து கொஞ்சம் போர் அடிக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. எதிர்பார்க்காம வந்து ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பில் ஆக்டர் முனிஷ்கானும் அண்ட் விஜயலட்சுமியும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கூட போரே அடிக்கல, ரொம்ப சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க. தேங்க்யூ. ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ரொம்ப ஒரு அதான் யதார்த்தமாக இருந்துச்சு. ரொம்ப ஓவர் ஆக்டிங் அப்படியெல்லாம் இல்லை. படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப யதார்த்தமான நடிப்பில் பரபரப்பா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க. தேங்க்யூ. விஜயலட்சுமி அவங்கள வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப யதார்த்தமாக தான் இருப்பாங்க. நான் யோசித்தேன் முனிஷ்கானுக்கு எப்படி விஜயலட்சுமி செட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு படம் ஸ்டார்டிங்கில். அப்போ ஆனால் அந்த படத்தில் வந்துட்டு அவங்க அந்த கேரக்டராகவே மாறி சூப்பராக வந்துட்டு நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். விஜயலட்சுமி ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஆக்சுவலி விஜயலட்சுமி வந்து சென்னை 28ல நடிச்சிருப்பாங்க. நான் அந்த படம் தேட்டர்ல கூட பார்த்தது கிடையாது, டிவியில பார்த்தது, சாங்ல பார்த்தது தான். அது அவங்கள நான் டெய்லி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ எப்படி இருப்பாங்க படத்துல அப்படின்னு ஸ்டார்டிங்ல ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா அவங்க அந்த கேரக்டராகவே அவங்க வாழ்ந்திருக்காங்க. படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. விஜயலட்சுமி சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்க பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா லைக் நம்மளோட ஒரு சொந்தக்காரங்க ஒரு படம் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ரொம்ப இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் நடக்கிறமா நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி இருந்தது. நடிப்பெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்கு. அவரோட படம் நிறைய படம் பார்த்துருக்கோம். இதுவும் நல்லா இருக்கு. எல்லா படமும் நல்லா தான் இருக்கு அவரோட. அதுல சைட்ல வருவாரு, இதுல மெயின் ரோலா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. அவங்களுக்கு கேரக்டர் நல்லா இருக்கு. குடும்ப பொண்ணு மாதிரி நல்ல கேரக்டர். நல்லா இது அவராங்க நல்லா கரெக்டா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. இது மாதிரி வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும் கஷ்ட நஷ்டத்தை எல்லாத்தையும். குடும்பம்னா இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும். எல்லாமே கிடைக்கணும், நம்மளும் ஆசை தான் படுவோம். அது கிடைக்கிறத தான் கிடைக்கும். என்ன பண்ணுவோம். மிடில் கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். குட்டி பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இருக்க இந்த ஃபாஸ்ட் மூவிங் அந்த வயலன்ஸான படத்தை பார்க்கறதுக்கு இது வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. ஒரு ஹார்ட் ரொம்ப ஃபீலிங்காக போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை கொடுக்கறதுக்கு. கண்டிப்பாக மக்கள் இதை வந்து தேட்டரில் பார்த்தா தான் இந்த மாதிரி நிறைய படங்கள் டைரக்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும். ஸோ எல்லாரும் தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க நடிக்கல, ஆக்சுவலாக வாழ்ந்துருக்காங்க. உண்மையாகவே ஒரு மிடில் கிளாஸ் லேடி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு அவங்க பிஹேவியர். நம்ம வீட்டிலலாம் எப்படி இருப்போமோ அதே எல்லாரும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருப்பாங்களோ லேடி அதே மாதிரி இருக்காங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நடிக்கல, வாழ்ந்துருக்காங்க, தெறிக்க விட்டுருக்காங்க. பேரசெட்டாலாம் சொல்லுவாங்க. இப்போ மிடில் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய ஹஸ்பண்ட் ஃபேராக இருப்பாங்க, ஒய்ஃப் ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த பேரும் இருக்குது. அதுதான் அவங்க அந்த படத்துலேயே பார்த்தா ஹைலைட்டும் பண்ணி காமிச்சிருப்பாங்க லைக் அந்த பேரை பற்றியும். பட் ரொம்ப நல்லா இருக்கும். பட் மிடில் கிளாஸ் அப்படி தானே இருக்கும். ஒருத்தர் நல்லா அழகாக இருப்பாங்க, ஒருத்தர் அழகு இல்லாமல் தான் இருப்பாங்க. பார்த்தா மேட் ஃபைட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. பட் அதுலேயும் அந்த ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுவோம் தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. காஸ்டிங் ரொம்ப ஆப்டாக தான் இருந்துச்சு.
ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. என்ன சொல்றது, நிறைய சின்ன சின்ன கருத்துக்களை உள்ள படத்துக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய படம். மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல் சொல்ல வருது. அண்ட் எல்லாரையுமே நம்ம இந்த எனக்கு தோணுறது சொல்ல, இந்த செக் விஷயத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம சண்டை கண்டுட்டு பார்ப்போம். பட் நல்லது பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. எப்போவுமே ஒருத்தவங்க கெட்டது மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு இல்லை, நல்லது பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. நம்ம ஒரு நல்லது பண்ணால் நமக்கு ஒரு நல்லது வந்து செய்யணுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்ட கருத்தாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. 5 ஸ்டார் தரலாம். அட்வைஸ் பண்றதுக்கு காளி வெங்கட்ட வச்சுக்கிட்டாங்க. எவ்வளவுதான் நம்ம அட்வைஸ் பண்ணாலும் எதையுமே கேட்க மாட்டோன்றதுக்கு ஒரு பொம்பளை குடும்ப தலைவியா வந்து யார் விஜயலட்சுமி வச்சிருக்கிறாங்க இந்த படத்துல. கண்டிப்பா இந்த நம்ம ஊரும் மண்ணும் சொல்லி கொடுக்காத ஒரு விஷயத்த இந்த பட்டணம் கொடுக்காதுன்றத அதை நிறைவா எடுத்து காட்டியிருக்கிறாரு கிஷோர். கண்டிப்பா ஒரு 13 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவரு இந்த படம் முதல் படம் பண்ணியிருக்கிறாரு. முனிஷ்காந்த் வந்து இந்த படத்துல ஸ்கோர் பண்ணிட்டாரு. கண்டிப்பா அவருக்கு இந்த படத்துல நான் வி.கே. ராமசாமியா அவரை பார்க்குறேன். அவருக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸு, காலம் அவரை வந்து மிக சிறந்த இடத்துக்கு கொண்டு போவோம். அந்த அளவுக்கு ஒரு குடும்ப தலைவனாக நடிச்சிருக்கிறாரு. ஊருங்களில் இந்த படத்தை போட்டு எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா இது கிராமங்களில் நிறைய தேட்டரில் போட்டாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் நடக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கதையை பிக்கு கதையாக பெரிய கதையாக எடுத்திருக்காங்க. படம் சூப்பரு. எல்லாரும் ஹை கிளாஸ் கிடையாது, நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ் தான். ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க, அதுலேயும் 10 பைசா வராது. யாரும் நம்பாதீங்க. சுகந்தி அக்காவே சொல்கிறேன், சுகந்தி சினி ரிவ்யூஸ்னு ஆரம்பித்து 10,000 சப்ஸ்கிரைபரோட 50 லட்சம் யூஎஸோட பணம் வர்ற நேரத்துக்கு 8,000 ரூபா வர்ற நேரத்துக்கு என் சேனலையே மூடிவிட்டான். அதுக்காக நம்ம ஒரு செலவு பண்ணுவோம் பாரு, அந்த காசெல்லாம் நம்மளால செலவு பண்ண முடியாது. அவங்கவுங்க தெரிஞ்ச வேலையை தொட்டவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை தொட்டவனும் விட்டவனும் கேட்டான், தெரியாத வேலையை தொட்டவனும் கேட்டான்ற மாதிரி அவரவர்களுக்கு கடவுள் என்ன கொடுத்தாரோ அதை வச்சு சந்தோஷமா இருங்க. கண்டிப்பா நமக்கு கிட்ட இருக்கிறவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவனுக்கு உதவி பண்ணீங்கன்னா உங்க தாத்தன் பூட்டன் அப்பன் எல்லாரும் வந்து எட்டி பார்த்து ஆசீர்வாதம் கொடுத்து இந்த பூமியிலையாவது வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா 3 வேளை சோறு இந்த மாதிரி போற மாலுன்னு வாழலாம். ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப அருமையான கேரக்டர். அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே வந்து நடிக்கிற மாதிரியே ஒரு கேமரா வச்சு வீட்டுக்குள்ள எடுத்தா பசங்களாகட்டும், அந்த 2 பசங்க, அவங்க சுற்றி இருக்க நெய்பர்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க கதை ரோலை வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிருந்தாங்க. ரொம்ப அருமையான படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நல்லா டைம் பாஸ், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக, நல்லா படம் போனதே தெரியல டைமிங். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா போகும். நல்லா சூப்பராக நடிச்சிருக்கிறார். அவர் இந்த அளவுக்கு நடிப்பார் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த படத்தில் பார்க்கும்போது தெரியவே இல்லை. அட்டாச்சாக ஆகிட்டார் நல்லா. ஆமாம், அவங்க நல்லா நடிக்கிறாங்க. அவங்க சும்மா கேட்கவா வேணும், அகத்தின் சார் பொண்ணு ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் அந்த சவுண்டெல்லாம் அதிகமாக தெரிஞ்சாலும் அந்த இடத்துக்கு அது தேவைதாங்கிற மாதிரி இருக்குது. அதனால் அவங்கள அந்த மாதிரி கேரக்டர் அவங்க. ஸோ அது வந்து அப்புறம் மாறிடுது. அதனால் நம்ம என்னடா இவ்வளோ சவுண்டு போடுறாங்கன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் அது நமக்கு படத்துக்கு அவங்க இப்படி தாங்கும்போது நமக்கு அட்டாச் ஆகிடுது. அதுதான் இன்னது தேவை, இது தேவையில்லை, நம்ம இது பார்த்து நடந்து போகணும் அப்படிங்கிறது தான். எது அவசியம் அனாவசியங்கிறத நம்ம வந்து வாழ்க்கையில் புரிஞ்சுக்க நடக்கணும், இருக்கிறத வச்சு வாழணும். இல்லை எல்லாருமே பார்க்கலாம். இப்போ உள்ள பசங்க யூடியூப் எடுக்கிறது, அதில் டைம் போகிறது, இது மாதிரி அதில் மணி ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வர ப்ளஸ்ஸு மைனஸு இது மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க. இருக்கிறதுல வச்சு நம்ம குடும்பம் சந்தோஷமாக இன்றைக்கி இருக்கிறோம். ஏன்னா அளவுக்கு மீறி கடன் வாங்கினா நம்ம என்ன கஷ்டப்படுவோங்கிறது அதில் காட்டுறாங்க. ரொம்ப அது ரியாலிட்டி. அது ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். மொத்தமாக நல்லா இருக்குது. எல்லாருமே பார்க்கக்கூடிய படம், பார்க்கணும்.